எக்ஸலண்ட். இந்த கோர்ஸுக்குள்ளார நுழையிறதுக்கு முன்னால் ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த ஃபோட்டோஷாப் ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்ற ப்ராஜெக்ட் எதுக்காக அப்படின்னா, இதுக்கு முன்னால் ஃபோட்டோஷாப் ஃபவுண்டேஷனில் என்னென்ன மாதிரியான ஃபெசிலிட்டிலாம் ஃபோட்டோஷாப்பில் இருக்குது, ஒவ்வொன்றுக்கும் பின்னால் என்ன லாஜிக் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் நம்ம பார்த்தோம். ஆனால் அதை வச்சு உபயோகமாக எதுவும் நம்ம இன்னும் பண்ணி பார்க்கல. இந்த ஃபோட்டோஷாப் ப்ராஜெக்ட்ஸ் எதுக்காக அப்படின்னா, சில ஃபெசிலிட்டிஸை யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஒரு சில வேலைகளை பண்ணுறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது தான். அதாவது ஹவு டு அப்ளை கான்செப்ட்ஸ். இதுக்கு முன்னால் நம்ம நிறைய கான்செப்ட் பார்த்தோம், ஃபோட்டோஷாப்பில் இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் பார்த்தோம். அந்த ஃபெசிலிட்டிஸை யூஸ் பண்ணி நம்ம நினைக்கிற சில விஷயங்களை எப்படி கொண்டு வர்றது அப்படிங்கிறத பார்க்குறோம். இதை பார்க்கும்போது தான் உங்களுக்கு அடடா இப்படிலாம் நம்ம உபயோகப்படுத்திக்கலாமா அப்படிங்கிற ஐடியா வரும். ஓகே, ஆனால் ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இதில் ஒரு மேத்தமேட்டிக்ஸுக்கு எப்படி பல வழிகள் இருக்குமோ அதே மாதிரி ஃபோட்டோஷாப்பில் இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் ஏகப்பட்டது இருக்குது. நம்ம ஒரே எஃபெக்டை பல ஃபெசிலிட்டியை வழியாக நம்ம அதே எஃபெக்டை அச்சீவ் பண்ண முடியும். இது எப்படின்னா, உண்மையாலுமே ஃபோட்டோ எடிட்டிங் இல்லை ஃபோட்டோ அப்படின்னாவே ஒரு பெயிண்டர்னுடைய வேலை தான் அது. ஒரு பெயிண்டர்னுடைய டூல் என்ன அப்படின்னா, ஒரு ப்ரஷ்ஷு, பெயிண்ட் கலெக்ஷன். இதை ரெண்டை மட்டும் வச்சுக்கிட்டு தான் இந்த உலகத்தில் எப்பேற்பட்ட ஓவியங்கள்லாம் க்ரியேட் பண்ணிட்டாங்க. அதே வேலையை தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஃபோட்டோஷாப் மூலமாக பல ஃபெசிலிட்டி மூலமாக பண்ணுறோம். அப்போது இப்போ நம்ம சொல்லி கொடுக்கும்போது ஒரு குறிப்பிட்ட மெத்தடில் நான் பண்ணுறேன்னு வச்சுங்களேன், அதே மெத்தடில் தான் பண்ணுமா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்கக்கூடாது. எப்படி சில கான்செப்ட்ஸை குரூப் பண்ணி ஒரு ஒர்க்கை பண்ணுறாங்க அதை தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். சில டைமில் பார்த்தீங்கன்னா, என்னடா இது ஒரு இந்த டிசைன் ஒரு மீனிங்ஃபுல்லாகவே இல்லையே அப்படின்னு சில டைமில் உங்களுக்கு தோணலாம். கலர்லாம் சரியில்லையே அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். அதே மாதிரி இதை வேறு மாதிரி நம்ம பண்ணியிருக்கலாமே, இது ஏன் இவ்வளோ கஷ்டமாக பண்ணுறோம் அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். ஓவராலாக செஞ்சு முடிக்கும்போது பார்த்திங்கன்னா குவாலிட்டி நல்லா இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். எப்படி வேணாலும் நினைக்கலாம். பட் இதை நீங்கள் தான் அச்சீவ் பண்ண போகிறீங்க. நான் எப்படி சில விஷயங்களை யூஸ் பண்ணுறதுன்றது மட்டும்தான் இந்த ப்ராஜெக்டில் சொல்ல போகிறேன். இதுதான் இந்த ஃபோட்டோஷாப் 1000 பேர் கற்றுக்கிட்டாலும் நீங்கள் ஒரு அவுட்ஸ்டாண்டிங்கான ஒரு ஆளாக வர முடியும். ஏன்னா இதில் உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகம். உங்களுக்கு க்ரியேட்டிவிட்டி இருந்தது அப்படின்னா நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக ஒரே வேலையை பலவிதமாக செய்யலாம். இல்லை ஒரே விஷயத்தை பலவிதமாக ரெப்ரசன்ட் பண்ணி ப்ரெசன்டேஷன் டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கலாம். ஒருத்தர் சொல்கிறாரு, சார் இதுதான் சார் கான்செப்ட்டு, இதுக்கு எனக்கு ஒரு இமேஜ் வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த இமேஜை 10 நீங்கள் க்ரியேட் பண்ணி கொடுப்பீங்க. 10 ஆப்ஷன் இருக்குது சார், இதில் எது வேணுமோ சொல்லுங்கள், அதை ஃபைன் டியூன் பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியும். அதில் தான் ஒரு ஃபோட்டோஷாப் டிசைனரும் இன்னொரு ஃபோட்டோஷாப் டிசைனரும் டீவியேட் ஆவாங்க. ஈவன் நான் பண்ணுறது கூட கண்டிப்பாக இதுதான் டாப் குவாலிட்டி, இப்படி தான் இதை பண்ணணும் அப்படின்லாம் நீங்கள் முடிவுக்கு வராதிங்க. இது உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்கறதுக்காக மட்டும்தான். இதெல்லாம் ப்ராக்டிஸ் எடுக்க அதுக்கப்புறம் ஃபவுண்டேஷனில் படித்ததெல்லாம் உங்களுக்கு ரீகால் ஆகும்போது ஒரு டிசைனை பார்க்கும்போதே இதை இப்படிலாம் பண்ணலான்னு தோணும். அதே மாதிரி நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிங்க, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டிசைனிங் நல்லா வந்துடும். சரிங்களா? இப்போது நம்ம டிசைனிங்குள்ளார ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. தேங்க்யூ.